ஓகே. ஸோ வாய்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தோம்னா 6ஆவது டேட்டில் 14 20வது கொஸ்டின் வர. ஸோ அதில் வர நம்ம அந்த நம்பர் சீரிஸ் எதுவுமே பார்க்கல. ஸோ அதை நீங்களே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆப்டிடியூடு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். வர டிஏ. ஓகே. ஸோ இப்போ டிஏ பார்த்தீங்கன்னா இது குமுலேட்டிவாக இருக்குது. ஸோ ஒன்றும் குமுலேட்டிவ்னா சக்ஸஸிவாக அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஓகே. ஸோ கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, 5 நாள் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஓவர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஓவர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 1 2 3 4 5. கரெக்டாக. ஸோ அந்த டேட்டா கரெக்டாக பார்த்து எழுதணும். ஓகே. ஸோ டேட்டா கரெக்டாக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது 80. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் 120. மூணாவது இயர் கண்டுபிடிக்கணும்னா 200லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 40. நாலாவது வேணா 3லேருந்து 4 மைனஸ். ஏன்னா அன்டி சக்ஸஸிவாக மல்டிபிள் இருக்கும். கரெக்டாக. சாரி ப்ளஸில் இருக்கும். ஸோ 300ங்கும் போது எனக்கு என்ன வரும் 60 அப்படின்னு வரும். ஸோ 300லேருந்து அடுத்து நெக்ஸ்ட்டு 400 அப்போ 100. இதெல்லாம் ஓவர்ஸ். அப்போது எனக்கு எண்ணிக்கைனா பால்ஸோட எண்ணிக்கைனா ×6 வரும். ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணலாம், பட் நான் ஃபோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸோட எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக் ரேட். ஓகேங்களா. ஸ்ட்ரைக் ரேட் ஒரு இது சொல்லிட்டாங்க. டோட்டல் பால்ஸு மேலே ரன்ஸ் வரும் ×100. அதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஸ்ட்ரக்சர் எழுதலாம். ரேஷியோ வந்து தனியாக எக்ஸ் போட்டு எழுதுவோம். அப்போ நம்பர் ஆஃப் பால்ஸ் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 45x. பால்ஸ் எவ்வளவு 60 × 6 360 எழுதிடலாம். அடுத்தது மைனஸ் சொன்னாலும் அது ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோம். ரெண்டாவது 60x/600 இருக்கு ஈக்குவல் டு என்னது பார்த்தீங்கன்னா ×100. ஒவ்வொருத்துலையுமே ×100 வரும். நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை ×100 அந்த சைடு டிவிசிபிள் வந்து 3/10 எழுதிட்டேன். ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன இது 9 டேபிள் டிவைட் பண்ணேன்னா மேலே 5x/40. கீழே அதே மாதிரி 60 இருக்குன்னா x/10 3/10 0 0 0 கேன்சல் ஆயிரும். கரெக்டாக. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக கேன்சல் ஆயிரும். அது எல்லாமே ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும். அப்போ 4 மல்டிபிள் பண்ணி இது பண்ணால் x/4 = 3 x = 12. அப்போ என்ன அர்த்தம் ஒவ்வொரு வேல்யூவாக ×12 பண்ணணும். 30 × 12 48 × 12. அடுத்து என்ன வரும் 20 × 12. அடுத்தது 45 × 12. அடுத்தது 60 × 12. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 80 × 6 கூட 30 × 12 × 100. சீரியஸாக கேன்சல் பண்ணோம்னா 2. அதே மாதிரி 0 கேன்சல் ஆயிரும். 2 டேபிள்னா 4 4 டேபிள்னா 25. அப்போ 75% வின்னிங் ரேட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஹோல்ட் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அப்படி டேரக்டாக கொஸ்டின் போகிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு நம்பர் ஆஃப் பால் 4ம் 6 எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. 6 இது நம்பர் ஆஃப் பால்ஸ் தான். அப்போ ரன் என்னவா இருக்கும் ×4 பண்ணணும். அப்போ ×4 பண்ணால் 24 ×6 பண்ணால் 6. இதுதான் 4க்கும் 6க்குமான ரன் ரேஷியோ. அப்போ ரன் ரேஷியோ 4:1. அதே இது பார்த்தீங்க அப்படின்னா 4ஓட இன்னொன்று கம்பேர் பண்ணாங்க. ஓடி ரன் எடுத்துக்கு என்ன கம்பேர் பண்ணாங்க 16%. அப்போ ஓடினா 100 எடுத்தாங்கன்னா 16%. இதை சிம்பிளிஃபை பண்ணா 4:25. இதுவும் 4 ரன் தான் மீன் பண்ணு, இதுவும் 4 ரன் தான் மீன் பண்ணு. அப்போ ரெண்டு ரேஷியோ போட்டு எழுதலாமா. 25:4:1. ஃபர்ஸ்ட் உள்ளது 1 ரன் எடுத்தது, ரெண்டாவது உள்ளது 4 ரன் எடுத்தது, மூணாவது 6 ரன் எடுத்தது. இப்போ எனக்கு என்ன இருக்காங்க பவுண்டரி 4ம் 6ம் எத்தனை ரன்னு 5 யூனிட். மொத்த யூனிட் என்னது 30 யூனிட். 30 யூனிட்டோட வேல்யூ 360. அப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூ 12. அப்போ 5 யூனிட்டோட வேல்யூ 60. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அந்த ரேஷியோவில் கன்வே பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுனா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது நம்பர் ஆஃப் ஃபேஸிங் பால் ஏ வந்து என்னன்னா டாட் பால் வந்து 2x. அப்போ டாட் பால் 2x ஆகுது அப்படின்னா இதில் செகண்ட் டேல எத்தனை பால்ஸ் 720 பால்ஸ் இருக்கு. டாட் பால் 2xனா
அந்த ரன் அடிச்ச பால் எவ்வளோ இருக்கும் டோட்டல் வந்து மைனஸ் பண்ணோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 100 பேர் இருக்காங்கன்னா பசங்க 60 பேர் இருந்தாங்கன்னா கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க 40. இந்த லாஜிக் நிறைய இடத்துல பேங்கிங்ல யூஸ் ஆகுது. அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ ரன்னிங் ரேட் அதனால எவ்வளோ மாறும் 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரன்னிங் ரேட் என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் கீழே போடுவோம். எவ்வளோ ஸ்கோர் அடிச்சாங்களோ ஸ்கோர் அதே தான் அடிச்சிருக்காங்க 576 மேலே வரும். அடுத்து இன்ட்டு 100 20% ப்ளஸ் பண்ணிடக்கூடாது. இன்ட்டு போட்டு எழுதணும். இன்ட்டு போட்டு எழுதினா என்ன வரும் 80 இன்ட்டு 120/100. அப்போ 0 கேன்சல் ஆயிட்டுனா 8 இன்ட்டு 12. ஓகேங்களா? இப்போ எப்பவுமே டிவைட் பண்ணும்போது லார்ஜ் நம்பர் வச்சு டிவைட் பண்ணுங்க. அதான் ஈஸியாக இருக்கும். அப்போ 8ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 போகாம 8 10 டேரக்டாக போகணும். 7 வரும். அடுத்து 2. அப்போ 72 வரும் 6. அப்போ எனக்கு என்ன தருது 600 மைனஸ் 2x. அப்போ மைனஸ் பண்ணா 2x ஈக்குவல் டு 120. அப்போ x ஈக்குவல் டு 60. x ஈக்குவல் டு 60. எனக்கு என்ன இருக்காங்க இதுல வந்து 11 மைனஸ் பண்ணிட்டு ரூட் எடுக்கணும். அப்போ என்ன வரும் 49 ரூட் 7. 7 ஆன்சர். அடுத்தது the total number of run 3 day 3 increase நம்பர்ஸ் இந்த இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா வின்னிங் ஸ்ட்ரைக் வந்து அப்படியே தான் இருக்கும். சாரி ரன் ஸ்ட்ரைக் அப்படியே தான் இருக்கு. இப்போ எவ்வளோ இருக்கு ஃபர்ஸ்ட் 240 240 இருக்கு. இப்போ 100%னா அதே 100 தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே இப்போ எவ்வளோ பால் சேஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் 40 ஓவர் இப்போ 50 ஓவர். அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் 300னா எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இதுவும் அதே மாதிரி 60 தானே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வின்னிங் ஸ்ட்ரைக் 100 அதே 300 ரன் எடுப்பாங்க கரெக்டா. அப்போ 240ல 60 எவ்வளோ பர்சன்டேஜ் டிவைட் பண்ணா 4 வரும் 25%. ஆப்ஷன் பி. அவ்வளோதான் ஆன்சர். 18. 19 இப்போ ஓகே 6 நாள் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. 19 பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ 6 நாள் சேர்ந்து ஆவரேஜ் மார்க் எவ்வளோ ஆவரேஜ் ஓவர்ஸ் எவ்வளோனா 90ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வின்னிங் ஸ்ட்ரைக் எவ்வளோதான் 50. ரன் ஸ்ட்ரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரன் ரேட் என்னதான் எவ்வளோன்னு சொல்லி கேட்காங்க. ரன் ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஸ்ட்ரைக் ரேட் இந்த ஸ்ட்ரைக் ரேட் வேற ரன் ரேட் வேற கரெக்டா. இதுல சிம்பிள் லாஜிக் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரைக் ரேட் எப்படி கண்டுபிடிச்சோம் டோட்டல் பால்ஸை கீழே போடுவோம் ரன்னை மேலே போடுவோம் இன்ட்டு 100 கரெக்டா. இவங்க கேட்குறது என்னது ஓவர் கீழே வரும் மேலே ரன் வரும் சொல்றாங்க. இப்போ நான் டோட்டல் பால்ஸை ஓவரா மாத்தனா என்ன பண்ணணும் இன்ட்டு 6 கரெக்டா. எனக்கு கீழே டிவிசிபிள் பை 6ன்னு வரும் கரெக்டா. டிவிசிபிள் பை 6 பண்ணா ஓவரா மாறிடும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் நான் அப்படி கன்வே பண்ண போறேன். எனக்கு ரன் இருக்கு கீழே டோட்டல் பால்ஸ் இருக்கு அதை நான் 6ஆல் டிவைட் பண்ணா ஓவரா மாறிடும். இன்ட்டு 100 இருக்கு அதான் என்னது 50 வருது. அப்போ இன்ட்டு 50 நான் இங்க கொண்டு வந்துடுறேன். சாரி இன்ட்டு 100 இங்க கொண்டு வந்துடுறேன். அப்போ இங்க வரும் டிவிசிபிள் பை யார் மேலே போயிருமா. இங்க டிவிசிபிள் பை யார் இருந்தது எங்க வரும் டிவிஷன்ல இருந்துன்னா மல்டிபிள் போகுமா கரெக்டா. டிவிஷன்ல இருந்தா என்ன ஆகும் நமக்கு மல்டிபிள் போகும் கரெக்டா. ஸோ அப்போ எனக்கு என்ன தருது ரன் பை டோட்டல் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 6 3 தான் வரும் அப்படின்னு தருது. 3 தான் வரும்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க ஷார்ட்டா யோசிக்க தெரியணும். ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஷார்ட்டா கரெக்டா இது பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக யோசிக்கலாம். இதே நார்மலாக சால்வ் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அகைன் ஒரு டைம் ஆனால் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிருக்கலாம். இந்த இது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் எவ்வளோ இது பண்ணாங்களோ அதான் கீழே வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டாக. எனக்கு ரன் பை டோட்டல் பால்ஸ் தான் கீழே வரும். இதை நான் ஓவராக கன்வே பண்ணோம் அப்படின்னா டிவிசிபிள் பை 6 இந்த டோட்டல் பால்ஸ் வந்து டிவிசிபிள் பை 6 பண்ணாதான் எனக்கு வரும். மொத்தமாக எடுத்தது டிவிசிபிள் பை 6 எனக்கு என்ன இந்த சைடு என்ன வரும் இன்ட்டு 100 ஈக்குவல் டு 50. இதான் எனக்கு என்னவா இருக்கும் அவங்க கொடுத்த வேல்யூவா இருக்கும் கரெக்டா. அதாவது ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்றது. அப்போ 100 இங்க வந்துன்னா 1/2. அப்போ 6 இந்த சைடு மல்டிபிள் போனா 6 3.
ஓகேங்களா? இல்லையா 6 வேண்டவே வேண்டாம். நீங்க 6 எடுக்காம கூட சால்வ் பண்ணலாம். ரன் பை டோட்டல் பார்ட்ஸ் என்னவா இருக்கும்? 1/2. 100 இங்க வந்தா 1/2. எனக்கு வந்து என்ன வேணும்? ஓவர் தானே வேணும். அப்போ மேலேயும் இன்ட்டு 6, இங்கேயும் இன்ட்டு 6. ரெண்டு பக்கமும் இன்ட்டு 6 பண்ணேன். அப்போ ரன் ஈக்குவல் என்ன வரும்? ஓவர் இன்ட்டு 6ன்னு வருமா? அப்போ 6 கேன்சல் ஆயிரும். எனக்கு ரன் பை ஓவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால தான் 3ன்னு சொன்னேன். இங்கே டிவிசல் பை 6 வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக சால்வ் பண்ணோட இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ண தெரியணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொல்லி கொடுத்தனால உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி அனலைஸ் பண்ண கொஞ்சம் கற்றுக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? அனலைஸ் பண்ண கற்றுக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. 20வது. ஓகே. இதே வந்து 4வது நாள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா பவுண்ட்ரி 1/6, சாரி 1/9. அப்போ எனக்கு என்ன வரும்? 1/9 60. அது 5வது நாள் என்னதான் பவுண்ட்ரி எவ்வளோ எடுத்துருக்காங்களோ, பவுண்ட்ரி இல்லாமல் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்களோ அதோட 150 அதிகம். அப்போ 630. அப்போ பவுண்ட்ரியோட சேர்த்து எவ்வளோ எடுத்துருக்காங்க? அவங்களோட டோட்டல் வந்து மைனஸ் பண்ணணும் 90. இதுதான் எனக்கு பர்சன்டேஜில் கேட்காங்க. பர்சன்டேஜ் எது கூட கம்பேர் பண்ணோம்? டோட்டலோட கம்பேர் பண்ணோம். அப்போ மேலே எது தேவையோ அது மேலே போடும். இன்ட்டு 100 கேன்சல் பண்ணால் 8. 100 பேர்னா 12.5%. 12.5% தான் கரெக்ட். ஓகே. ஸோ இதோட இந்த பிபிடி முடியுது, சாரி பிடிஎஃப் முடியுது. டே 7 நெக்ஸ்ட் பார்க்கலாம்.